செல்ல அருளும். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். Hebrews chapter 12 verses 28 and 29. வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய ஆலயத்தில் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். எல்லா நன்மைகளும் உம்முடைய கரத்திலிருந்து உண்டாயிருக்கின்றன, அதை அறிந்திருக்கிறோம். தேவனே, உம்முடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எங்களை உம் பக்கமாய் நீர் இழுத்து கொள்ளுவீராக. புல் உலரும் பூ உதிரும் உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. அந்த வசனம் எங்கள் இருதய பலகையில் எழுதப்படட்டும் ஐயா. கிருபையிலே கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே கர்த்தர் நீர் பெருக்கத்தை உண்டு பண்ணும், நீர் நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கீழ் எடுக்கிறோம். குறிப்பாக இந்த இடம் முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா இடையூறுகளும் இடைஞ்சல்களும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு விசுவாசியின் பாக்கியம், பிளஸட்னஸ் ஆஃப் அ பிலீவர். ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற பாக்கியம். இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 22, 29 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்படி முடிக்கல, அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் எந்த தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும், எந்த தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் யாரு? அவர் பட்சிக்கிற, சுட்டெரித்து போடுகிற அக்னியா இருக்கிறாரே. இப்படி முடிக்கிறார். இந்த எபிரேயர் நிருபம் முழுவதுமே நான் ஏற்கனவே நிறைய முறை நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த வாரங்களில் கூட பாஸ்டர் அசோக் அவங்க இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து வசனங்கள்லாம் நம்ம தியானித்தோம். இந்த எபிரேயர் நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே ஆதலால், ஏனெனில், எனவே, ஒன்றோடு ஒன்று அப்படி இணைஞ்சு தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆபேலிலிருந்து ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாசியாக தாங்கள் கண்ட காரியத்திலே, தேவனை குறித்து தாங்கள் கேள்விப்பட்ட காரியத்திலே உறுதியாய் இருந்தவர்கள், எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலியாமல் பின்வாங்காமல் இருந்தவர்கள். இவங்கள் எல்லாரையும் இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதினவர் அழகா கோடிட்டு காட்டிக்கிட்டே வர்றார். கவனிக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த பின்வாங்கி போகிற அனுபவம் நிறைய பேருக்கு அடிக்கடி வந்துடும். இந்த பேக்ஸ்லிடன் லைஃப்னு ஒன்று இருக்குது, தெரியும்ல. வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோர்வுகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் இருக்கு, ஆமாம் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன், அவர் யார் ஒருவர் விசுவாசியாக மந்தைக்குள் வருகிறார்களோ, வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தைரியமாக அவருடைய அன்பை ருசித்தவர்களாக முன்னேறி போறாங்க பாருங்க. அவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற பட்டியலில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். கவனிக்கணும், 7 சபைகளுக்கும் ஆண்டவர் எழுதும் பொழுது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, எவன் வெற்றி பெறுகிறானோ, இன்னொரு இடத்துல சொல்றான், வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் எவன் ஜெயிக்கிறானோ அவனைத்தான் என் கூட சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு நான் அருள் செய்வேன், அவனைத்தான் ஜெயம் கொண்டவனா நான் வைப்பேன், அவன் தான் என் கூட இருந்த ஆளுகை செய்வான் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்றார். யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் ஒரு போராட்டம், என் வாழ்க்கையே
இயேசுநாதர் இல்லைன்னு உடனே நீங்கள் அப்படியே சும்மா ஹைன்னு போகணும்னு நினைக்காதீங்க. அது இன்னும் சீரழிஞ்ச வாழ்க்கை. உண்மை தானே? ஆமாம். சில பேர் சொல்லுவோம், ஆண்டோருக்குள்ள வந்து தான் பிரதர் எனக்கு போராட்டம். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன? ஆமாம், டெல்லியில் செங்கோட்டையில் உட்காந்துட்டு இருந்தீங்க. இதில் போராட்டத்தில் நிற்கிறதுக்கு அவருக்கு கிருபை தராரு. அவர் இல்லாமல் போராட்டம் வந்திருந்தா மொத்தமாக வாரிட்டு போயிருந்து இருக்கும். உண்மை தானே? வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, நான் என்னை அழைத்தவரை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை. அவர்களை மாத்திரம்தான் வெற்றி பெற்றவர்கள் என்கிற லிஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறார். இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு அல்லது யூத விசுவாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பயங்கரமான போராட்டம். அவங்க அப்படி ஒரு மாதிரி டல் அடிக்கிறாங்க. இப்போ எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்தோடனே அவங்க ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. இந்த நிருபத்தை எழுதின வேற, உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உனக்கு இருக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை முன்பு அந்த யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் அவருடைய முற்பிதாக்கள்லாம் பெற்ற அனுபவங்களை கம்பேர் பண்ணி நமக்கு இப்போ இருக்கிற பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனங்கள்ல அவர் எழுதுறார். உண்மையில பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10வது அதிகாரத்திற்கு திருப்புங்க. நம்ம வேகமாக இதை பார்த்துட்டு செய்தியை கூடிய வரைக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 35 இருந்து அவர் சொல்றார், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஏன்? அவங்க விசுவாசத்து நிமித்தம் அவ்வளவு போராட்டத்தை அவங்க ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் நிந்தை உபத்திரவங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் கடந்து சென்றார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தாக்கு பிடிச்ச பிறகு அவர்களுக்கு இவர் எழுதுறாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். லாஸ்ட் மினிட்ல போதும்பா நான் விடுறேன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11வது அதிகாரத்தில் பெரிய லிஸ்டே போடுறாரு. இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே தங்கள் ஓட்டத்தை நன்கு ஓடி முடித்தவர்கள். நிறைய நேரத்தில் நாம என்ன திரும்ப நினைப்போம், எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை. சிலவர்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, யோபு போல எனக்கு பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரதர் பிரச்சனை. அன்னைக்கு எலியா கூட அப்படிதான் போய் சொன்னான், ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் பாகலுக்கு முன்னால முழங்கால் படியிடாம இருந்தேன், நான் ஒருத்தன் தான் தப்பி பொழைச்சிருக்கிறேன், அவர்கள் என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறாள். ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சம் வாயை மூடு, பாகலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, நீ போற பிரச்சனையிலே போற 7000 பேர் ஏற்கனவே மீதியா உனக்கு இருந்துட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இதே பிரச்சனையின் நடுவிலே விசுவாசத்தை காத்து கொண்டு என் தேவன் உண்மையுள்ளவர் என்று பிரகடனப்படுத்துகிற கோடிக்கணக்கான ஜனங்களை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். கரங்கள் சத்தம் அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த 11வது அதிகாரத்துல அவர் அதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு அதை நம்ம ஏற்கனவே நிறைய முறை தியானிச்சிட்டோம். இப்போ இவ்வளவுலாம் சொல்லிட்டு 12வது அதிகாரத்துல சொல்றாரு, இங்க பாரு, நமக்கு ஒரு நல்ல மத்தியஸ்தர் இருக்கிறாரு. தயவுசெய்து இன்னைக்கு வீட்டில் போய் 10, 11, 12 அதிகாரங்கள் அப்படி மெதுவாக வாசிங்க. அதே மாதிரி யாத்திராகமும் 19, 20 அதிகாரங்களையும் நீங்க இன்னைக்கு வாசிட்டு தான் தூங்க போகணும். பாருங்க, அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல மத்தியஸ்தர் இருக்கிறாரு. இந்த மத்தியஸ்தர் யாரு அப்படின்னா, அவர் வாழ்க்கையே நீ முன்மாதிரியா பாரு, இயேசுனுடைய வாழ்க்கையை முன்மாதிரியா பாரு. என்ன? அவருக்கு முன்பதாக சிலுவை இருந்த பொழுதும் சிலுவையை தாண்டி இருக்கிற சிங்காசனத்தை பார்த்தார். தாம் கடந்து போகிற பாடுகள் எவ்வளவா இருந்தாலும் கூட இந்த சிங்காசனம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்தபடியினாலே எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்திலே அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் 12:3 அப்படிதான் சொல்லுது. ஆகையால் அப்படின்னா
அவர் எப்படி பாடுகளை சகித்து சிங்காசனத்தை சுதந்தரித்தாரோ, நீங்கள் இப்பொழுது போகிற பாடுகளோடு முடிந்து விட போவதில்லை. பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சிங்காசனம், அந்த ரிவார்டு உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற நல்ல ரிவார்டுக்காக எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? இந்த 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை சகித்தல். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியம். 4வது வசனத்துல சொல்றாரு, பாடுகளை சகிப்பது மாத்திரமல்ல, பாவத்திற்கு விரோதமாக போராடுகிற ஒன்று. இந்த ரெண்டும் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பாரமான பாவமான, அப்படிதானே போட்டிருக்கு. பாரமான யாவற்றையும் பாவத்தையும். இந்த ரெண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருத்தனை இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் 3வது வசனத்தை சொல்றாரு, இந்த பாருப்பா, பாடுகளை சகிச்சுக்கோ. உன்னை நெருங்கி வர்ற இந்த பாவத்துக்கு விரோதமா நீ, வசனம் சொல்ல, ரத்தம் சிந்துனா கூட பரவாயில்ல, அந்த பாவத்திற்கு விரோதமா நீ போராடி தான் தீரணும். பிரதர், பாவத்தை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறவங்க கவனிங்க. இதுல என்ன பிரதர் தப்பு இருக்குது? ஆண்டவர் இதெல்லாம் ஒரு பொருட்டா நினைப்பாரா? வசனம் சொல்லுது, ரத்தமே சிந்தப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, பாவம் என்று ஒன்று வந்துட்டுனா நீ அதுக்கு விரோதமாக போராடி தான் தீரணும். ஆமென். இப்ப அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, இந்த பாடுகள் வழியா போகும் பொழுது தேவனுடைய சிட்சை. இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனா சொல்லி முடிச்சிடறேன். தேவனுடைய சிட்சைன்னு ஒண்ணு வரும் பொழுது நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போகாமல் இருங்கள். தேவன் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அவர் உங்களை எதிரியாக அல்ல, அவர் உங்களை என்னையும் பிள்ளையாக நினைச்சு வழி நடத்துறபடினால, எங்க அப்பா என்ன இந்த காரியத்தில் சிட்சிக்கிறாரு, எங்க அப்பா எதற்கு என்னை சிட்சிக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படி நம்மை சிட்சிக்கிறார். இதெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அதனால தான் ஏற்கனவே சொன்ன ஆதலால், எனவே, ஏனெனில் இப்படின்னு போட்டிருக்கிற ஒவ்வொன்றையுமே நாம கவனிக்கணும். சரி, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசிச்ச அந்த வசனம் 20வது அதிகாரத்தில் வாசிச்சோம். 19வது அதிகாரத்தில் அதே சம்பவம் இருக்கு, 20வது அதிகாரத்தில் அதே சம்பவம் இருக்கு. ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கி வந்தாரு. இப்ப சீனாய் மலையில இறங்கி வரும் பொழுது தேவனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? இது பழைய ஏற்பாடு. இப்போ பவுல் சொல்றாரு, இயேசுனுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால நீங்களும் நானும் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறோமா? சீயோன் மலைக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். சபை எவ்வளவு முக்கியன்றதுக்காக நான் இதை பேசுறேன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சபை கூடி வருதல், சபையோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பது இன்னைக்கு நமக்கு தெரியாதனால தான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். பார்த்துக்கலாம், சர்ச் தானே. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், இது விசுவாசிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம்னு சொன்னேன். இப்போ இந்த சபை கூடி வருதுல அவர் எவ்வளவு பெரிய பாக்கியமா நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதற்காக பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த சம்பவத்தை, சீனாய் மலையில ஆண்டவர் இறங்கி வந்தார இந்த சம்பவத்தை அழகாக அந்த நிருபத்தை எழுதினவர் கம்பேர் பண்ணி அப்படி காட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள இன்னொரு இடத்துல சொல்ல, பழைய ஏற்பாட்டின் அனுபவம், புதிய ஏற்பாட்டின் பாக்கியம், இந்த ரெண்டையும் அந்த வித்தியாசத்தை அவர் காண்பிச்சுக்கிட்டே வர்றாரு. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 7 to 15 வரலான வசனங்கள் நம்ம பின்னால் அதை வாசிப்போம். அதே மாதிரி 20வது அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 20 from verse 18 to 21 இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை அங்க போட்டு வச்சிருக்குது. கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தலைன்னா நாம அவரை கண்டுகொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு எனக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கார். ஒரு வழியில் சொல்லுவோமா? அதனாலதான் எபிரேயர் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். பூர்வ காலங்களிலே தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாக தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? உனக்கு ஒரு பார்த்துக்கோ, அவ்வளவுதான். தேவன்னா யாரு? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாரு. யாக்கோபுக்கு அப்படிதான் காட்டினாரு, மோசேக்கு அப்படிதான் காட்டினாரு, ஏசாயாவுக்கு, எரேமியாவுக்கு, எசேக்கியேலுக்கு எல்லாருக்கும் பங்கு பங்காக பார்ட்டாக காட்டினாரு.
இப்பொழுது வாழக்கூடிய உங்களுக்கு எனக்கும் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசுவை அவர் நமக்கு வெளிப்படுத்தினபடினாலே அந்த தேவனை நமக்கு பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள். இந்த வாக்கியத்திற்காக எல்லாரும் ஒருத்தர் அடையில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் கூட இவ்வளவு பெரிய ரெவலேஷன் இல்லை, நமக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. இயேசு சொன்னார், என்ன பார்த்துட்டியா, நீ பிதாவை பார்த்துட்ட. பிதாவினுடைய கேரக்டர்லாம் எப்படி? அப்படியே சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிச்சா போதும், ஓ பிதா இப்படிதான் இருப்பாரா, பிதாவை இப்படிதான் இருப்பாரா, பிதா இப்படிதான் இருப்பாரா. அதனால தான் சொன்னேன், தேவன் தம்மை வெளிப்படுத்தாமல் அவரை யாரும் அறியவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷன் நான் தேவனை அறிந்து கொள்வேன் என்று சொல்லி, இந்த 1 கொரிந்தியர்ல கூட அதான் வாசித்தோம், பரீட்சைக்கு படிச்சிருப்பீங்களே, 1 கொரிந்தியர் 1:21, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி இந்த உலகம் சுய ஞானத்தினாலே, கவனிங்க, தேவனுடைய ஞானத்தை கொண்டல்ல, சுய புத்தியில தேவன் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி அவனா கற்பனை பண்ணிக்கிறான். ஒருத்தன் ஒளின்றான், உனக்கு முகத்துல ஒளின்றான், உனக்கு இருதயத்துல ஒளின்றான். சுய ஞானத்தினாலே இந்த உலகம் தேவனை அறியாது இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். மனுஷன் சொல்றான், என் சாயலாக நான் தேவனை படைப்பேன். வேடிக்கை அதானே, என் சாயலாக நான் மனுஷனை படைப்பேன். அவரு சொன்னது இவன் சொல்ற, என் சாயலாக நான் உண்மை படைச்சுப்பேன். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, தேவன் அவர் வெளிப்படுத்த வேண்டிய விதத்தில் தம்மை வெளிப்படுத்தணும்னு விரும்புறார். அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த புஸ்தகத்தை கவனிங்க தேவ பிள்ளைங்க, இந்த புஸ்தகத்தை வாசித்து இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் செலுத்துவதற்கு நீங்கள் நானும் அனுமதிக்கலன்னு வச்சுக்கங்களேன், இந்த வேதம் சொல்லுகிற தேவனை ஒரு நாளும் நீங்களும் நானும் காணவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது குறிப்பு எழுதிக்கங்க. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிறோம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது அவசியம். ஆல்மோஸ்ட் எல்லா மெசேஜிலும் நான் இதை சொல்லிக்கிட்டே வர்றேன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத உலகத்துக்கு காட்டுறதுக்கும் நாம தான் சாட்சியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார், ஏசாயா 43:12. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிங்க. 11 வசனத்தையும் 12 வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 43, 11, 12 வசனங்களை. நானே கர்த்தர், அவர் சொல்றத கவனிங்க. நானே கர்த்தர், என்ன அல்லாமல் ரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்படின்னா இந்த தேவனுக்கு நான் சாட்சியா இருக்கணும்னா நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நாம அறிந்திருக்கணும். நான் அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் இப்படிப்பட்டவருங்க, நான் விரும்புகிற விதத்தில் அவருக்கு ஆராதனை செய்வேன் என்று சொல்லி நீங்க யார் டிசைட் பண்ணாலும் தாராளமா வாழ்ந்து கொள்ளுங்கள். தேவன் அதை ஒரு நாள் விரும்புகிறது இல்லை, தேவன் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்கிறதே இல்லை. நீங்களும் நானும் விசுவாசி அல்லது கிறிஸ்தவர் என்று நம்மை அழைத்துக் கொள்ள விரும்பினால், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறதோ அங்க பார்க்கணும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்றது நல்லது. உதாரணத்திற்கு ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்க தான் செய்றார். உபாகமம் 29:29 பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க அந்த வசனம். நம்ம அதுல பாதியை மட்டும் வாசிச்சுட்டு அப்படி விட்டுருவோம். பாதியை மட்டும் வாசிச்சுட்டு விடுறதுனால தான் நமக்கு பிரச்சனை. 29 வாசிங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு. இந்த வசனத்தை சாதாரண எப்படி தெரியுமா வாசிச்சிருவாங்க, மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வென்றென்றைக்கும் உரியவைகள். தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார் இல்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ 29, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையில் எல்லாம் செய்தபடினாலேன்னு போடல. உலகத்துக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்தார்ல,
அல்லது உலகத்துக்கு கொடுக்காத பாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார்ல. வசனம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் செய்தபடியினாலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு போடல, அப்படியே போட்டிருக்கு. வாசிங்க. இப்போ வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஒரு இலையில சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்மை வெளிப்படுத்துறாரு. எதுக்கு தெரியுமா வெளிப்படுத்துறாரு? நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று, அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காக. பிரதர், சபைக்குள்ள வந்துட்டோம். சபைக்குள்ள வந்துட்டு, ஓ நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். பாக்கியவான் தான். மற்றவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாதெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் தான். எதுக்கு திரும்ப வெளிப்படுத்தினாரு? இந்த பார், அவனுக்கு கொஞ்சம் அவன்கிட்ட கேட்டேன்னா உங்ககிட்ட நான் நிறைய கேட்பேன், உங்ககிட்ட நான் நிறைய கணக்கு கேட்பேன். ஏன் தெரியுமா கணக்கு கேட்பேன்? அவனுக்கு நான் வெளிப்படுத்தினது கொஞ்சம், உனக்கு நான் வெளிப்படுத்தினது நிறைவா இருக்கிறபடினால. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்களேன், இப்ப ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு? உதாரணத்திற்கு இந்த சீனாய் மலையின் அனுபவத்துக்கு கொஞ்சம் அப்படி போயிடலாம். திரும்ப பார்ப்போம். யாத்திராகமம், எக்ஸோடஸ் சாப்டர் 19, 19வது அதிகாரத்துக்கு வாங்க. நான் நேற்று உட்காந்து யோசிச்சேன், ஆண்டவரே எங்க சபை மக்களுக்கு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி உங்களை ஒரு முறை வெளிப்படுத்தி காண்பிச்சிட்டா நல்லா இருக்கும். சரிதானே? ஒரே ஒரு முறை ஆண்டவரே. நீங்க கேட்பீங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிடுவாங்க, ஓ பிரதர் நீங்க பழைய ஏற்பாட்டை பத்தியே பேசுறீங்க, நியாயப்பிரமாணத்தை பத்தியே பேசுறீங்க. இந்த நிருபத்தை எழுதினவருக்கு நல்லாவே தெரியும். அது நல்லா கவனிங்க. இந்த 12வது அதிகாரத்தை முடிக்கும் பொழுது சொல்றாரு, எப்பா அது சீனாய் மலையின் அனுபவம், உனக்கு சியோன் மலையின் அனுபவம். ஆனா மறந்துடாத, உனக்கு அனுபவங்கள் தான் வித்தியாசம், நீ ஆராதிக்கிற தேவன் அதே தேவன் தான். அப்படி சொல்லிதான் முடிக்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. ஆனா அது வாசிமாக போவோம். கடைசி வசனத்தை 12:29 வாசிங்க. அதை முந்தின வசனத்தையும் சேர்த்து இன்னொரு முறை வாசிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 12:28-29. ஆதலால் இது யாருக்கு தெரியுமா எழுதுறாரு? புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. ஆனா உண்மைதானே? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி பயத்தோடும் நல்ல புகை போட்டுட்டு ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு நல்லா கொண்டாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இல்ல. அன்னைக்கு சீனாய் மலை பக்கத்துல யாருன்னா மோசே ஒரு பேண்ட் செட் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு குத்தாட்ட டீம் ஒன்று வச்சுக்கலாம். இவனுக்கு எங்க புகை போடுறது? அங்க ஏற்கனவே புகை போட்டார் அவரு. இறங்கி வந்தா மலை முழுசும் புகை காடா இருந்துச்சுன்னு போட்டிருக்குது. ஒருவேளை அந்த புகைக்காக தான் நம்ம ஆளுங்க புகை போடுறாங்க போல் தெரியுது, எனக்கும் தெரியல. ஆர்டிபிஷியலை கொஞ்சம் புகை போட்டு வச்சுக்கலாமே. ஒரே ஒரு முறை ஆண்டவரே அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த மகிமையை ஒரு முறை பார்த்துட்டா போதும், இந்த பயபக்தி இருக்கும். நல்ல கவனிங்க. இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால நீங்களும் நானும் எளிதில் அந்த கிருபாசனத்தண்டையில வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக அன்னைக்கு இருந்த ஆண்டவர் வேற, இன்னைக்கு இருக்கிற ஆண்டவர் வேற நினைச்சிடாதீங்க. இப்ப 29வது வசனம் 12ல அவர் ஒரே ஒரு வார்னிங்கோட முடிக்கிறார். எப்பா உனக்கு பாக்கியம் வேணா கொஞ்சம் வசந்த பாக்கியமா இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்துடாத, நீ ஆராதிக்கிற தேவன் அல்லது நாம் ஆராதிக்கிற தேவன் அதே ஹை டென்ஷன் ஒயர் தான், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இதை ஒரு நாள் நீ மறந்துடாத. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால இவ்வளவு பெரிய புண்ணியமும் பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஆனாலும் தேவன் தான், அவர் மாறுறதே இல்லை. பட்சிக்கிற அக்னியா இருக்கிற அந்த பரிசுத்தருக்கு கரங்களை ஒருத்தர் வழியில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எப்படி தெரியுமா? 19வது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இங்க பாரு, நான் உனக்கு கட்டளைகள்லாம் கொடுக்கணும், அதனால நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வரணும். 9வது வசனத்தில் 19:9 எக்ஸோடஸ். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி. ஏன்னா இப்போ ஜனங்க மோசே தான் சரியான லீடரான டவுட்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், சரி உனக்கும் ஒரு அப்ரூவல் ஸ்டாம்ப் ஒன்று குத்திக்கிறேன் போ, உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி
நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை, பழைய ஏற்பாட்டு தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் பாருங்க. கார் மேகம் 11:12 மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட கடவர்கள். மூன்றாம் நாளில் இப்ப பாருங்க 10வது பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்களிடத்துல நீ போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அடுத்தது 12வது ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். போதும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சபைக்கு ஒரு காரியம் சொல்றாரு. என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வரணுமா? 3 நாளைக்கு முன்னாடியே ஒன்றை பற்றி பரிசுத்தப்படுத்திக்கணும். 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகணும். எங்க ஆண்டவரே, அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ரெடி ஆகுறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிறோம்பா. சரி, பரிசுத்தமாக இருந்துக்கணும். வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு காலையில் 6 மணிக்கு தான் நாயை பேயெல்லாம் வாயில் வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. 2வது, எல்லாரும் வாங்க, பாந்தியன் ரோட்டில் பேர் கொஞ்சம் பேர் இருக்கணும். இதான் ஆராதனா ஸ்தலம். கீழே நிற்கணும், தூரத்தில் இந்த பிரிட்ஜ் மேலே 10 பேர் நிற்கணும். இங்கே நின்றுக்கணும், யாரும் பக்கத்திலே வரக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன், நம்மளால் அதை கண்டிப்பாக செஞ்சுருப்போம். அப்பா என்ன மாதிரி இருக்குது, இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் ஆண்டவர். அப்பா இந்த ஆண்டவர் நமக்கு வேணும். உண்மைதானே? பாருங்க, இந்த சீனாய் மலைன்ற அனுபவம் என்ன தெரியுமா? உனக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தே ஆகணும். நீ என் பக்கத்தில் வரவே கூடாது. மலையை சுற்றிலும் ஒரு எல்லை கூட போட்டான் மோசே. உள்ள யாரும் வரவே கூடாது. ஏன்? நான் பரிசுத்தம் உள்ள தேவன், என் பக்கத்தில் ஒருத்தரும் வரக்கூடாது. பிரதர், நமக்குள்ள பாக்கியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். 3வது சொன்னாரு, இதை மிஞ்சி யாராலையும் பக்கத்தில் வந்துட்டேன்னா, அது மனுஷன் ஆனாலும் சரி. வாசிங்க 12வது பின்பகுதி, மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்கால நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில், மலை தொடக்கூடாது, அப்படி சுற்றில வந்து நிற்கணும். இது அந்த தேவனுடைய தன்மை. பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார அந்த தேவனுடைய தன்மை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. சீனாய் மலையினுடைய அனுபவம் என்ன? என் பக்கத்துல நீ வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் அல்லது பழைய உடன்படிக்கையின் தன்மை என்ன? ஒருத்தர் என் பக்கத்தில் வரவே கூடாது. ஆசாரியம் கூட ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரலாம். ஆமாம், அவனுக்கு கூட இடுப்பில் கை தக்கிட்டே தான் உள்ளே அனுப்பணும். அவர் கொஞ்சம் ஏடகுடமான பாஸ்டர் இருந்தாருன்னா உள்ளே காலி. ஆனால் நான் பைபிளில் வாசிச்சு பார்க்குறேன், அப்படி ஒருத்தனையும் ஆண்டவர் சாவடிக்கலை. எல்லாரும் யோகியனாக இருந்தான்னு நினைக்கல, இறக்கம் தயவு, அவ்வளோதான். மிஞ்சு தொட்டவன் நாதபபியும் அந்நியோக்கினையும் கொண்டு வந்தாங்க லேவியராகமம் 10வது அதிகாரத்தில். அங்கே பிரச்சனை வரத்தான் செஞ்சுது. கர்த்தர் அவர்களை அடித்தாருன்னு போட்டிருக்கு. ஊசாய் கர்த்தருடைய பெட்டியை தொட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவனை அடித்தாருன்னு போட்டிருக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளாய் ஆசாரியர்களாய் உள்ள போன ஒவ்வொரு பாஸ்டரும் நடுங்கி போய், ஆண்டவரே இப்போதான் பிள்ளைக்கு கல்யாண இன்விடேஷன் வேறு அடிச்சு வச்சிருக்கிறேன். உள்ள போகும்பொழுது கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஆமென். பாருங்க, இவ்வளவு பயபக்தியா இவ்வளவு பெரிய செப்பரேஷன் அன்னைக்கு இருந்துச்சு. தேவனிடத்துல நீங்களும் நானும் நெருங்கவே முடியாது. சீனாய் மலையினுடைய அனுபவம் என்ன? இதுதான் பாருங்க. இப்போ இப்படி இருந்துருந்துச்சுன்னு வச்சிங்க, ஒருவரும் நாம் அவரிடத்துல நெருங்கி இருக்கவே முடியாது. இங்கே தான் ஆண்டவர் இயேசுனுடைய ரத்தத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய், மறுபடியும் சொல்றேன் தைரியமாய், திரும்பவும் சொல்றேன் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறா தெரியுமா? அன்றைக்கு அவங்கெல்லாம் ஆசைப்பட்டது உண்டு. ஆண்டவரே, ஒருவேளை விசுவாசியா இருக்கிறவன் அவன் என்ன படிச்சிருந்தாலும் என்ன ஐஸ்வரனாக இருந்தாலும்
ஆண்டவரே, ஒரே ஒரு முறை நான் அந்த கிருபாசன தண்டையில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன் ஆசைப்பட்டிருந்தா கூட கிடைக்காது. இன்னைக்கு நீங்களும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியம், நீ நினைச்ச நேரத்தில் காலையிலையும் வரலாம், மத்தியானம் வரலாம், சாயங்காலம் வரலாம். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னண்டை நெருங்கி சேரலாம் என்கிற பாக்கியத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அதை பயன்படுத்துறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பயன்படுத்துறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ நினைச்ச நேரத்திலாம் என்கிட்ட வரலாம், அப்படிதான் வசனம் சொல்லுது. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே உதவி பெறுகிற கிருபையை, சகாயம் செய்யும் உதவியை பெறுகிற கிருபையை அடையவும் தைரியமா நீ வரலான்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு நாம அவருடைய பிரசனத்தை உதாசீனப்படுத்துறோமே, அவரை விட்டு தூர தள்ளி நிற்கிறோமே. பிரதர் சிஸ்டர், நாளொன்றிலே தேவன் வந்து நிற்கும் பொழுது எப்படி தென் தேசத்து ராஜஸ்திரீ எழுந்து நின்று இந்த சந்ததியாரை குற்றப்படுத்துவாள் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதே விதமாய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுவாங்க உங்களை என்னையும் பார்த்து, இந்த பாரு, உன்னை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் உனக்கு முன்பாக விசேஷமான ஒன்றை வச்சிருந்தாரே, இயேசுவின் ரத்தத்தினால நீ இந்த பாக்கியத்தை பெற்றிருந்திய. நாங்கள்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஒரே ஒரு முறை கிருபாசனத்தின் பாத்திரக்கூடாதான்னு ஆசைப்பட்ட பொழுது நீ நினைக்கிற பொழுதெல்லாம் வரலான்னு உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. நீ அதெல்லாம் பயன்படுத்தாம விட்டுட்டேடா பாவின்னு அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுறேன். அதானே, தென் தேசத்து ராஜஸ்திரீ எழுந்து நின்று இந்த சந்ததியாரை குற்றப்படுத்தவள் ஆண்டவர் சொன்னார்ல. ஏன் குற்றப்படுத்தினா? உனக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, நானே இப்படி இருந்தேன்னா நீ எப்படி இருந்திருக்கணும். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. தேவன் இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக கொடுக்கறதுனால தேவ பிரசன்னத்தினுடைய அருமை நமக்கு தெரியல, அதனுடைய மகிமை மேன்மை நமக்கு புரியாதனால தான் இன்னைக்கு ரொம்ப லெத்தாஜிக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தெல்லாம் இருக்கிறோம் பாருங்க. சரி, இப்போ சீனாய் மலையினுடைய அனுபவம், ஆண்டவர் அப்படியே அக்னி மயமா இறங்குறார். எல்லாம் புகை காடு, அந்த மலையே உருகி போயிடுச்சு. சீனாய் மலை அன்னைக்கு அரபு தேசத்தில் இருந்த மலைன்னு சொல்லிட்டு எழுதுறாரு கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல். சரி, இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இவ்வளவு பயங்கரமான தேவன், பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவன், ஒருவர் என் பக்கத்துல வரக்கூடாது, நான் இறங்கி வர்ற மலையை எவனு தொட்டாலும், அது மனிதனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கல்லெறிந்தாவது அம்பை ஏதாவது கொல்லப்பட வேண்டும் என்று அவ்வளவு பயங்கரமான கட்டளை கொடுத்த அந்த பட்சிக்கிற அக்னி இன்றைக்கு உங்களை என்னையும் குமாரனுடைய ரத்தத்தினால கழுவி ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். வாசிடலாமா? எல்லாரும் எடுங்க. முதலாவது சீனாய் மலை. இந்த சீனாய் மலையில் ஆண்டவர் உனக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னாரு. இந்த சீயோன் மலையில் கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உனக்காக இறங்கி வர்றேன், நீ எந்த நேரமும் என் பக்கத்தில் வரலாம். எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 வாசிக்கலாமா? மோசே பயந்து நடுங்குகிறேன்னு சொன்ன அந்த காட்சியை பார்த்து, எங்க சீனாய் மலையின் காட்சியை பார்த்து, இப்போ 22வது வசனம் எல்லாரும் எடுங்க. 12:22 எல்லாரும் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப அசால்ட்டாக மிஸ் பண்ணுறோம்ல. இப்போ வாசிங்க. நானோன்னு சொல்லலாமே, நீங்களோன்னு சொல்லி தான் பக்கத்துலேயே பால் அடிச்சுட்டு போயிடுறோம். நானோன்னு வாசிங்க. இப்போ நானோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், இங்க பாரு, ஒருத்தனும் பக்கத்தில் வரக்கூடாது, தூரத்தில் நின்று நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் கேட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதான் போட்டிருக்கு. யாத்திராகம் 19:20 எக்கால சத்தம் தொனிச்சுது. கர்த்தர் மோசேட்ட பேசினாரு, இந்த பாரு மோசேக்கிட்ட நான் எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறேன், நான் என்னென்ன சொன்னனோ எல்லாத்துக்கும் ஒழுங்கா நீ செவி கொடுத்துடணும்.
சில பேர் சர்ச்சுக்கு வரும்பொழுது கூட பாருங்க, நம்ம என்ன வேணா வாசிடலாமா, ஏன்னா இதெல்லாம் அன்னைக்குள்ளது அப்படி இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. பிரசங்கி, எக்லிசியாசஸ் எழுங்க எல்லாரும். பிரசங்கி 5வது அதிகாரம். ஏன்னா இதை நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது சில பேருக்கு உள்ள வந்த உடனே எப்படி தான் தூக்கம் வருதுன்னு எனக்கே தெரியல. வந்து உட்காந்து வசனத்துக்கு திருப்போம் டபால். அந்த தூக்கம் எங்கேருந்து வருமோ, நானும் நைட்டில் தூங்கி பார்த்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அது என்ன கிருபையோ எனக்கு தெரியல. போ பிரசங்கி எடுங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் எல்லாரும் வாசிக்கணும். சர்ச்சு முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் உட்காந்து பேசும்பொழுது கூட இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சு தான் பேசணும். அதுமாதிரி இந்த வசனங்கள்லாம் இதில் நிறைய போட வேண்டியிருக்குது. அது நேரம் இப்போ தான் வந்திருக்கு. பிரசங்கி 5வது அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். என்னது? வாசிங்க. மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றதை கேட்கறதே நலம். இந்த மூடர் பலி கொடுக்கறதுனா யாரும் ஒன்றும் இல்லை. இந்த சவுல் இருந்தானே, நான் பலிக்காக எல்லாத்திலும் சிறந்ததை எடுத்து வச்சிருக்கிறேன், நான் சிறந்ததை எடுத்து வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆகாக மட்டும் நான் உயிரோட விட்டுருவேன், உமா வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். சாமுவேல் சொன்னா, அட முட்டா பையில, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கரெக்டு தானே? ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் பிரதர். காணிக்கையா நான் காணிக்க கொடுத்துருவேன், ஊழியத்தை செஞ்சுப்பேன், ஆனா ஆண்டவர் சொல்ற கேட்க மாட்டேன். அதான் வசனம் சொல்லுது. இங்க பாரு, அது மூடன் செலுத்துகிற பலி. யார் தெரியுமா புத்திமான் செலுத்துற பலி? தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுக்கு என்னுடைய காதை டியூன் பண்ணிட்டு வர்றேன் பாருங்க, அவன் தான் புத்தி உள்ளவன் செலுத்துற பலி. வாசிங்க. நீ தேவாலயத்திற்கு போகும்பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியை செலுத்திராத, அதை பார்க்கிலும் தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி செவி கொடுக்க சேர்றதுதான் நல்லது. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாமல். எது தீமைன்னு அறியல, ஏன் தீமைன்னு அறியல, நீ சொன்னதை கேட்கறது தான் நல்லது, ஆனா கேட்காம எல்லாத்தையும் செய்வேன், இது தீமை. அவர்கள் அறிந்திருந்தும் ஊர் மெச்ச எல்லாத்தையும் செய்யறது. அங்க ஞானி அப்படித்தான் சொல்றான். தேவன் மெச்ச செய்யறது இல்ல, ஊர் மெச்சுறதுக்கு எல்லாத்தையும் செய்வேன். இது மூடர் செலுத்துகிற பலி. எல்லாரும் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் பிரதர். அந்தரங்கத்தில் ஒரு பிதா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கட்டும். அந்தரங்கத்தில் ஒரு பிதா பார்க்கிறாரு. எனக்கு வெளியரங்கமாய் பலன் அடிக்கும்படி என்னுடைய பலிகள், நான் செலுத்துகிற, நான் செய்கிற ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமா இருக்கட்டும். அடுத்தது வாசிங்க. தேவனுடைய சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயில பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில இருக்கிற, அதனால் வார்த்தைய குறை, கேட்கறத நிறைய கேளு. யாக்கோபா தான் சொல்றாரு, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமா இருங்கள், பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கள். நாம எப்படி தெரியுமா? பேசுறதுக்கு தீவிரமா இருப்போம், கேட்கறதுக்கு பொறுமையா இருப்போம். இன்னதானே? நான் ஆலயத்திற்கு வருவதற்குள்ள ஒழுங்குகள்லாம் ரொம்ப அழகாக ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. நாம போவோம், எல்லாரும் சீயோனுக்கு போவோம், அங்கே அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஏங்க ஆண்டவர்கிட்ட நான் வர்றோம், ஏன் ஆலயத்திற்கு வர்றோம்? இப்போ நான் சீனாய் மலையின் அனுபவம் அல்ல, சீயோன் மலையின் அனுபவம். இது நீங்கள் இந்த சீயோன் மலையின் அனுபவத்தை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த சீயோன் மலையின் அனுபவம் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த சீனாய் வெறும் நிழல், அது வறண்டு போன இடம். ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை தான் அங்கே வர்றார். உனக்கு கட்டளை கொடுக்கணும், நீ இந்த இடத்துல இருக்கிற, உனக்கு கொடுக்குறேன். ஆனால் சீயோன் மலை என்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம் பாருங்க, சங்கீதம் 48:2, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பாமான ஸ்தானமாய் இருக்கிறது, அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவினுடைய நகரம். ஆமென். சங்கீதம் 2 கூட குமாரனை குறித்து சொல்லும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னோட ராஜாவை நான் அங்கே அபிஷேகம் பண்ணி வச்சேன்றாரு. இது வெறுமனே இப்ப எழுத்தின்படியே இருக்கிற அந்த சீயோன் மலை அல்ல,
ஆவிக்குரிய சியோன். இந்த எருசலேம் கூட இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கிற அந்த எருசலேம் அல்ல. வேதம் சொல்லுகிறது பரம எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதான் வாசிக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ள தான் ஆண்டவர் உங்களை என்ன கொண்டு வந்திருக்கிறார். நீ எருசலேம் போயிருக்கிறியா? நான் போயிருக்கிறேன். எங்க? புதிய எருசலேமுக்கு நான் போயிருக்கிறேன். வாரம் நான் புதிய எருசலேமுக்கு தானே போறேன். நான் புதிய எருசலேமுக்கு வருகிறேன். நான் வாரம் நான் சியோன் மலைக்கு வருகிறேன். இந்த சியோன் மலையில எங்க இருந்து கர்த்தர் அதை தெரிந்து கொள்றாரு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் இதை கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தாவீது முதல்ல எங்க இருந்து அதை பிடிக்கிறான்னு உங்களுக்கு சொன்னா புரியும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனம். சியோன் மலை, சியோன் எங்க இருந்து பிடிக்கிறான் பாருங்க. அந்த தேசத்துல கூடியிருந்த எபூசியர்கள் இப்போ இந்த சியோன் மலை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு இஸ்ரவேலர்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபூசியர் அதை வச்சுட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டே இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, தாவீது போனான், எபூசியரை மடங்கடித்தான், அந்த சியோன் மலையை அவன் பிடித்தான். அந்த நாளிலிருந்து அது தாவீதினுடைய நகரமாக மாறிச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தாவீது அந்த மலையை பிடிச்சு கொடுத்தான். இப்போ சத்துருனுடைய போராட்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிச்சு நான் உனக்கு அந்த மலையை பிடிச்சு கொடுத்துருக்கிறேன். இதை நீ உன்னுடைய பாக்கியமாக கருத வேண்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? இப்போ சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள சபைக்குள்ள ஆண்டவர் உங்களே கொண்டு வந்திருக்கிறார்ல. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய மகிமை என்ன, மேன்மை என்ன, எங்க கொண்டு வந்திருக்கிறார்? இப்போ அதை கொஞ்சம் வேகமா பார்த்துடலாம். எடுங்க பார்ப்போம். 12வது அதிகாரம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கவனிச்சு ஆகணும். 12:22 நானும் சியோன் மலை நடத்திற்கும். சியோன் மலையை நம்ம பார்த்தோம், கரெக்டாக தானே? அது மகாராஜாவுடைய நகரம்னு போட்டிருக்குது. என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் என்னோட ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சுன்னு போட்டிருக்குது. மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, ஐசாயா சாப்டர் 35 verse 10, கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வரும்போதும் இதே தான் சொல்லிட்டு வரணும். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நான் கர்த்தரால மீட்கப்பட்டவன், நான் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு நான் வருகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பும் பொழுதே வேணாம் அந்த ஏசாயா 35:10 வாசிச்சிருங்க. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீரு, நான் கர்த்தரால மீட்கப்பட்டவன், நான் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு இப்போ நான் போறேன், என் தலையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஐயா. ஆமென். வார்த்தையில் உண்மை உள்ளவர் பாருங்க, ஒரு நாளும் அவர் பிசகவே மாட்டார். சஞ்சலத்தோட தவிப்போட நம்ம உள்ள வர்றோமா, அவருடைய பிரசனத்திலிருந்து அவர் உண்டான விடுதலை அவர் நமக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் தீருவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வருவது சியோன் மலை நடத்திருக்கு. அடுத்த குறிப்பு சொல்றாரு பாருங்க, ஒரு சபைக்கு இவ்வளவு பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார், இவ்வளவு பாக்கியத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. நீங்களாம் ஏதோ சும்மா வந்தோம், ஆலயத்திற்கு போட்டு வரோம், ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போயிட்டு வரோம், அந்த மாதிரி நினைப்பெல்லாம் விட்டுருங்க. நீங்களும் நானும் வரும் பொழுது 22வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். இது இந்த எருசலேம், பரம எருசலேம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தெல்லாம் வாசிங்கன்னா தேவனுடைய மகிமை குறித்து வாசிக்க முடியும். எப்படி அந்த 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 பரம எருசலேம் எவ்வளவு அழகாக ஜோடிக்கப்பட்டிருந்துச்சு 21வது அதிகாரத்தெல்லாம். கவனிங்க, அடுத்து போட்டிருக்கிறார் பாருங்க, இந்த சபையில வேற யார் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. வாசிங்க அதே 22வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும். நிறைய பேர் இதை ஒத்துக்கிறதே இல்லை. சபைக்குள்ள இயேசு இருக்கிறார். இங்க பாருங்க, ராஜா வந்தாருன்னா சேனை உள்ள வந்துடும். உண்மையா இல்லையா? ராஜா வந்தார்னாலே, சாதாரண கவுன்சிலர் வந்தாலே 40 நாள் சுத்திட்டு ஐயா வராருன்னு ஊதிக்கிட்டு வர்றான். ராஜாதி ராஜா பாளையம் இறங்குற இடத்துல மொத்த பரலோகமும் வந்து நிற்குமா நிற்காதா சொல்லுங்க பார்ப்போம். இதற்கு ஆதாரமா பவுல் உள்ளவங்க அழகா எழுதுவார் பாருங்க. வாசிங்க, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 5:21. இன்னைக்கு கூட நல்லா பாடணும். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். ஒவ்வொரு முறை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் நானும் மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றிலும் தேவதூர்களும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆமென். அதனால தான் ராஜா இருக்கிற இடத்துல சேனை இறங்கி வரும்னு நான் சொன்னேன். வாசிங்க இப்போ 1 தீமோத்தேயு 5:21. நீங்க பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி. நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் சொல்றாரு பாருங்க அவரு. இது ரொம்ப முக்கியம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்றவங்களுக்கு புரியுதா புரியலையா? பவுல் அதோட நிறுத்திருந்துக்கலாம் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது.
தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கும் முன்பாக நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கலாம். பவுல் சொல்றாரு, இங்க பாரு, ஆலயத்தில் கூடி வர்றல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள் உங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, மறந்துடாத. தேவ தூதர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒருவேளை என்னை விட நம்ம விட அவங்க ஒன்றா நல்லா பாட வேணா செய்யலாம், நல்லா பாடலாம். ஆனால் ஆண்டவர் நீங்களும் நானும் பாடுறீங்க பாருங்க. அவன் 7 கட்டை 8 கட்டை, நம்ம உருட்டு கட்டையில் தான் பாடுறோம் பிரதர். ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை என்ன அழகா பாடுது பார், என்ன அழகா பாடுது பாரு என் பிள்ளை. உண்மைதானே? ஏன்? அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் பாடுற பாட்டெலாம் வந்துட்டு அவ்வளோதான், ரோபாட்டிக்கல் மாதிரி அப்படி அடி வச்சுட்டு தான் இங்கன்னு அவன் ஆவியோட தான் பாடுறான். உடனே தப்பாக நினச்சிடாதீங்க. அவங்களாம் இப்படி ஸ்பிரிட் பீயிங்ஸ், அவங்கெல்லாம் ஆவியோட தான் பாடுறாங்க. ஆனால் நமக்கு தான் அந்த ஆண்டவர் ரியலான அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் கூட அப்படி தானே போட்டிருக்கு, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தம் அவர்களெல்லாம் அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்களும் போட்டிருக்கு. நாம் அப்படி சொன்ன மாதிரி ஜீவன் இங்கே அப்படி கீபோர்டு பிடிக்கிறான்னா அங்கே தூதன் வந்துடுவான் பக்கத்தில், அப்பா இப்படி இப்படி நம்மளை சேர்ந்து ஆராதிப்போம். நீங்கள் அங்கே கையில் பாட்டுதலை வச்சுட்டு அவன் சொன்னா, இப்படி பாடு. பரலோகத்தில் நாங்கள் இப்படி தான் பாடிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாயை திறந்து பாடலை கையை வயத்தில் வச்சுங்க, அவன் பாரு என்னத்தை பண்ணி என்னத்தை பண்ற. இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வரவர்கள் வேறு அவர் அங்கே பரலோகத்திலிருந்து பெருசாக பெருமை பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பாரு, கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்து வேலையை ஒழுங்காக செய்யலை பாரு. சில பேர்லாம் ஆறாவது நேரத்தில் நானும் பார்க்க தான் செய்கிறேன். அப்படி ஏசு நல்லவர், உனக்கு எனக்கு இல்லை. சில பேர் எதுக்கு இந்த வம்பு பிரதர், நீங்கள்லாம் பேசவே கூடாது, அதனால் நான் கரெக்டாக 9 மணிக்குள்ளே வரேன் பிரதர். என் பிளேஸில் நான் தேவதூதரில் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிட்டேங்க பாரு, நான் வர்றது கொஞ்சம் லேட்டாகும். என் கணக்கை நீ அங்கே போய் செட்டில் பண்ணிக்கோ, நீ போய் அங்கே பாடிட்டு நில்லு. ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, உனக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தூதன்ட்ட கொடுத்து அனுப்புனேன். அந்த நேரத்தில் அங்கே இல்லை, அவன் பாக்கெட் எனக்கு திருப்ப கொண்டு வந்துட்டான். சிரிக்கிறீங்க, சிரிக்கிறதுக்கு சொல்ல வேதனையா இருக்குது எனக்கு. ஏங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள்ள வரும்பொழுது இத்தனை பாக்கியம் இருக்குது. எங்க? நான் சீயோன் மலையிடத்திற்கு வர்றேன், பரம எருசலேம் இடத்திற்கு வர்றேன், ஆயிரமான தேவதூதர்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு வருகிறேன். அடுத்தது போட்டிருக்குது பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும். முதற் பேர் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின முதற் பேரானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக முதற் பலன்களாக மீட்டு கொள்ளப்பட்ட நாம எல்லாரும், மற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க கூடி வர்றோம். அடுத்தது பாருங்க, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய அப்பா. இது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன். இதுல நல்ல கவனிங்க, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறது தேவனால மீட்டு கொள்ளப்பட்டவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். யார் யாரெல்லாம் ரட்சிப்பு பெறலையோ அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கலக்கம். உண்மைதானே? உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாளை குறித்து 2 வசனங்களை வாசிருங்க. நான் அப்ப நீதிபதிட்ட வர்றதை குறித்து உங்களுக்கு புரியும். நீங்க ஆமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் சாப்டர் 5 verse 18. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. செப்பனியா 1:15 வாசிச்சீங்கன்னா, செப்பனியா சாப்டர் 1 verse 15, அது மப்பும் மந்தாரமான நாள். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளை விரும்பிராதப்பா, அது பயங்கரமான நாள், அது காரிருள் சூழ்ந்த நாள். இது யாருக்கு தெரியுமா? தேவனுடைய வழியிலே நடக்காதவர்களுக்கு. இப்போ தப்பு பண்ணவன் நியாயாதிபதி ஜட்ஜுக்கு முன்னால் வந்து நின்னா கொஞ்சம் கலக்கத்தோடு தான் நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடியினாலே எனக்கு நீதி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. எனக்கு எங்கெங்கெல்லாம் அநீதி செய்யப்பட்டதோ இந்த நியாயாதிபதியின் இடத்துல நான் வருகிறபடினாலே இந்த நியாயாதிபதி எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். ஆமென். பாவி கடந்த நாட்களில் தான் செய்த பாவத்தை நினைச்சு கலங்குறான். பரிசுத்தவானா இருக்கிறவன், நீதிமானா இருக்கிறவன் எதிர்காலத்தில் தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறான். உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் அதுதான் பாருங்க. உலக பிரகாரமான ஜனங்கள்லாம் என்ன, ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நாம இல்லை, எனக்கு அப்படி இருக்குது,
மகிழ்ச்சியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனக்கு நான் ஆயத்தம் பண்ணின நகரம் உண்டு, எனக்கு தேவன் கொடுத்த ஜீவனோட நம்பிக்கை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, அவர் கொடுக்கிற நல்ல நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பினால மகிழக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு மகிழ்றோம். கவனிங்க, ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது நம்முடைய நீதி நியாயங்களை நீதியாய் நடப்பிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீர் எனக்கு நீதி செய்யும், எனக்கு இதெல்லாம் நீதி கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு முறை சபைக்குள்ள வரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது வசனம் சொல்லுது, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். இந்த ஒரு குறிப்பை மட்டும் நான் வச்சுறேன். இப்போ இதை தொடங்கணும்னு வச்சுங்க, அதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் எடுக்கும். இந்த ஒரு குறிப்பை மாத்திரம் அப்புறம் நான் பின்னால் உங்களுக்கு இது சம்பந்தமான செய்தி வரும்பொழுது நான் சொல்றேன். அது என்ன? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி. அது ஒண்ணு இருக்கட்டும். அடுத்தது 24வது வசனம் கவனிங்க. 24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். மோசே அன்னைக்கு பரிந்து பேசத்தான் செஞ்சான். மோசே பரிந்து பேசத்தான் செஞ்சான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கே முடிக்கிறதா இருந்தா தயவுசெய்து என் பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஐயா. அவன் பேசினான், ஆனால் தேவன் அவனை கிறுக்கி போடலை. ஆனால் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். என்ன தெரியுமா? அவன் இடத்த நான் எடுத்துக்கிறேன், அவன் இடத்த நான் எடுத்துக்கிறேன், அவன் இடத்த நான் எடுத்துக்கிறேன். அவளுக்காக என்னோட ரத்தத்தை நான் சிந்துறேன், அவளுக்காக சிந்துறேன், அவனுக்காக நான் சிந்துறேன். பாருங்க, மோசே கிறுக்கி போடுன்னு சொன்னதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் தேவகுமாரனோ, வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த மத்தியஸ்தர். அதனாலதான் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசினா உங்களுக்கு புரியும். மோசே தேவனுடைய வீட்டிலே எவ்வளவு உண்மையுள்ளவனா இருந்தானோ அதை விட உண்மையுள்ளவர் இந்த குமாரன். இந்த குமாரன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒழுங்கா நடத்திட்டு போக முடியுமே, ஆனால் அவனிலும் பெரியவராக இருக்கிற நம்முடைய இயேசு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நேர்த்தியாய் நடத்தி போவார். ஆமென். அந்த மத்தியஸ்தர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, நமக்கு இருக்கிற மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களுக்கு சத்தமுறையில் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாக்கியத்துள்ள கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? கடைசியா ஒண்ணு வாசிச்சிருங்க, அதை பார்ப்போம். என்ன பாக்கியம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவில பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலோட ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது கொஞ்சம் நன்மையா பேசினது போல நமக்கு தோணும். ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா ஆபேலினுடைய ரத்தம் வேற மாதிரி கூக்குரலிட்டுச்சு. வேணா அதை வாசிச்சிடலாமே? ஆதியாகமத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் வாசிக்கும் பொழுது சும்மா ஏதோ வசனத்தை வாசிட்டு போயிடுற மாதிரி போயிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். 10வது வசனம், 4:10, ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய் காயினே? ஆபேல் என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த ரத்தம் கூப்பிட்டதுனால காயினுக்கு என்ன வந்துச்சுன்னு பாருங்க. 11வது வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு நிலத்தை பயிரிடும் போது பலன் கிடைக்காது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். சரி, ஆபேலோட ரத்தம் தான் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. எல்லா நீதிமான்களுடைய ரத்தமும் ஆபேல் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே கொலையுண்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் எல்லா நீதிமான்களுடைய ரத்தமும் கூப்பிடுதுன்னு ஆண்டவர் சொன்னார். சரி, இப்போ இந்த நீதிமான்களுடைய ரத்தம் வேற என்ன பேசுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. 6வது அதிகாரம் 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இந்த பலியிடப்பட்ட அந்த கொல்லப்பட்டவருடைய பரிசுத்தவான்களுடைய ரத்தம் எப்படி பேசுது பாருங்க. 10வது வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள்.
ஆபேலுடைய ரத்தம் ஒரு மனுஷன்ல சாவையும் சாபத்தையும் கொண்டு வந்துச்சு, பலனற்ற தன்மையை கொண்டு வந்துச்சு, ஃப்ரூட்லெஸ் சிச்சுவேஷன். இங்க பரிசுத்தவான்கள் ரத்தம் சொல்லுது, எது வரைக்கும் நீர் நீதி செய்யாமல் இருப்பீர், எது வரைக்கும் பழி வாங்காமலும் இருப்பீர். ஆனா சிலுவையில் ஒருத்தர் ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தம் எப்படி தெரியுமா பேசுச்சான், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் உரம் போடுறேன், நான் கவனிச்சுக்கிறேன், இது என் பிள்ளை, நான் ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறேனே, அவன் சிந்த வேண்டிய ரத்தத்தை நான் சிந்திட்டேன்ல, அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவன் சிறந்திருக்கட்டும், அவன் செழிப்பா இருக்கட்டும். பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு முறையும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், நமக்கு இருக்கிற அந்த மத்தியஸ்தர் இயேசுனுடைய ரத்தம் நன்மையானதை பேசிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எனக்கு நன்மையை பேசுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம். எனக்குன்னு பேசுறதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? சில பேர் சொல்லுவாங்க, எனக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் ஒன்று இருக்குது, இன்னைக்கும் அது உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக்கிட்டே தான் இருக்குது. ஆமென். இந்த தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்களேன்னு போட்டிருக்குது. இந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் நன்மையானதை பேசுது. எங்கே பேசுது? தேவனுடைய சமூகத்தில் பேசுது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கோபாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ரத்தம் சொல்லுது, அவன் செலுத்த வேண்டியதெல்லாம் நான் செலுத்திட்டேனே, அவனுக்கு நீர் இறங்குவீராக. ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாயிருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் பரிபூர்ணமாக நிரம்பி வழியிட்டும். இயேசுவின் ரத்தத்திற்காக பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை அந்த ரத்தத்தை நினைக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் மாத்திரமல்ல, என்மேல் தெளிக்கப்பட்ட ரத்தம் மாத்திரமல்ல, எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் ஒன்று இருக்குது ஐயா. பிரதர், இந்த பாக்கியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சபைக்குள்ள உங்களுக்காக எனக்காக வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு சபையை எவ்வளவு துச்சமா நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சபையை துச்சமாய் நினைக்கும் பொழுது நினைச்சுக்கங்க, எனக்காக நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தத்தை நான் துச்சமாக நினைக்கிறேன். கவனிங்க, சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து தூங்குறவங்க கவனிங்க. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இப்போ நம்மலாம் சொல்லிட்டோம் பிரதர், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே பிரதர், அது வந்து சீனாய் மலை, இது சியோன் மலை, எங்களுக்கு தான் இல்லாத ப்ரிவிலேஜ்லாம் இருக்குது பிரதர் இங்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அடுத்த வசனத்தை வைக்கிறார் பாருங்க, அங்கே எழுதின ஒரு செக்கு. அது என்னமோ தெரியல, இந்த பிரசங்கமாக இருக்குது, இந்த மாதிரி வசனங்கள்லாம் கண்ணில் படவே மாட்டேங்குது. இப்போ வாசிங்க பின்னால. ஏனெனில் எல்லாரும் எடுங்க எபிரேயர் 12வது அதிகாரம் 25. பேசுகிறவர்கள் நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள், சீனாய் மலையில கட்டளையை வாங்கினவங்க, கட்டளையை கேட்டவங்க, அவங்க எல்லாம் அங்க பார்டருக்கு போறதுக்கு முன்னாடியே காலி. ஓ பிரதர், நாங்க புதிய ஏற்பாடு பிரதர், அப்படி வாங்க. அவனாவது பூமியில இறங்கி வந்து பேசினார். இப்ப வசனம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால். இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கா? எனக்குன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. இது நமக்கு சரியா? அவருடைய சத்தம் அப்பொழுது அசைய பண்ணிட்டு பூமியை. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும், இன்னும் பயங்கரமான நாள், வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திற்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் இப்ப வாசிங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இந்த கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். பற்றிக்கொள்ளணும்னா என்ன தெரியுமா? விட்டுறாத. நீ மாத்திரமல்ல, தலைமுறையாய் அந்த கிருபையை கடத்தி செல்றதுக்கு பாருதான் அர்த்தம். குடும்பமா அப்படி தலைமுறை சந்ததியா இந்த ஆசீர்வாதம் போகட்டும். சில பேர் எஸ்ஐகே ராஜா மாதிரி, என் காலத்துல நல்லா இருக்குதா போ, பிள்ளை கேட்டா கெட்டு போட்டு போ, சொன்னாலும் சொன்னா வந்து வாச்சிது பாரு, மனாசே கேடுகட்ட ஒண்ணு. சில பேர் பிள்ளைங்களை குறித்து கவலை இல்லாம உட்காந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன். என் பிள்ளை என்னங்க அதெல்லாம் வாழும், என் பிள்ளை என்னை விட பயங்கர உஷாருங்க. நான் 8 அடி, அது 16 அடி பாயும். அங்க பருப்பு வேகவே வேகாது.
பாருங்களேன், நான் இயேசுவை ருசிச்சாதான் என் புள்ள ருசிக்க வைக்க முடியும். உண்மைதானே? நான் ருசிக்கிறேன்னா என் புள்ளையும் ருசிக்க வைக்கணும். என் புள்ள தேவனுக்குள்ள வளர்றதுக்கு எல்லாம் கோஆபரேட் பண்ணணும். ஒரு 80 வயசு தாத்தாங்க பனங்கொட்டை நட்டிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒருத்தன் கேட்டான், உனக்கு வயசு 80, அது முளைச்சி வந்து அதில் பழம் காய்ச்சி பதனி இறக்கி குடிக்கிறதுக்குள்ள நீ உயிரோடு இருக்க மாட்டேன், எதுக்கு நட்டிட்டு இருக்கிற? அவர் சொன்னார், இப்போ எங்கள் வீட்டில் நிறைய பனைமரம் இருக்குது, ஒன்று கூட நான் நட்டல, ஆனால் எல்லா பலரையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் பலனை அனுபவிச்சேன்ல, என் பிள்ளைங்களுக்கு நான் நன்மை கொடுத்துட்டு போகணுன்னா நான் விதைச்சிட்டு தான் போகணும். கவனிங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டு தான் போகணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படி இருக்கணும். பாருங்க, நான் தேவனை அறியாமல் என் பிள்ளைக்கு என்னால் போதிக்க முடியாது. நான் தேவனிடத்துல பயபக்தியா இல்லாம என் பிள்ளைய பார்த்து நீ நல்லா பயபக்தியா இருன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் இல்லை. நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்காம என் பிள்ளைய பத்தி பைபிளை வாசின்னு சொல்லி பலனே இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு. எப்பா, நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறவங்க, ஸ்ட்ராங்கா கிருபை பிடிச்சிக்க. ஆமென், கிருபையை பிடிச்சிக்க. தாவீது சொன்னா, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யம் தலைமுறையா உமக்கு முன்பாக நிற்கும்படி நீர் அதை என்றென்றைக்கு ஆசீர்வாதம் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீர் என்ன நடத்திட்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம், என்னுடைய வீடு ஏமாத்திரம், என்னுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படி ஆசீர்வதித்தருள்னு சொன்னான். வீடுனா என்ன? நான் கெட்டின வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அர்த்தத்துல சொல்லலை. என் குடும்பம் தலைமுறையா உமக்கு முன்பாக நிலைச்சு நிற்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு கவனம் எப்பொழுதுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். தெரியுமா? இருந்துகிட்டே இருக்கணும். பிரதர், சிஸ்டர், கவனிங்க. நீங்க இதுவரைக்கும் ஆலயத்திற்கு எப்படி வந்தீங்களோ வரல எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் ஆலயத்தை எப்படி உதாசீனப்படுத்தினீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் திட்டம் தெளிவாக சொல்ற காரியம் இந்த பாரு, இதெல்லாம் எண்ணற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். தேவன் நமக்கு ஒன்றை எளிதாய் தந்து விட்டபடினாலே அவர் பார்வையில் அது சாதாரணமானது இல்லை. அதற்கு பின்னால் கொடுக்கப்பட்ட விளைக்கரைய இயேசுனுடைய ரத்தம். ஆமென், இயேசுனுடைய ரத்தம். பிரதர், இன்னைக்கு பாருங்க, இந்த ரத்தம் சிந்தப்பட்ட பாக்கியத்தை பெற்ற எத்தனையோ பேர் நைஜீரியாவில் சமீபத்தில் நடந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெற்றோர் கண்களுக்கு முன்பாக பிள்ளைகள் கொலை செய்யப்படுறது, பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக பெற்றோர் கொலை செய்யப்படுறது, குழியை தோண்டி உயிரோட புதைக்கிறது. ஆயிரக்கணக்கில் ஜனங்க ஒன்றுக்கு தான், நான் ரட்சகருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் அவரை மறுதலிக்க முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கில் ஒரு இனப்படுகொலை நைஜீரியாவில் சூடானில் நடந்துட்டு இருக்குது. தேவன் இத்தனை திறந்த வாசல் நமக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? இத்தனை திறந்த வாசல். நீ எந்த நேரம் வரலாம். ஏன் இந்தியாவுக்குள்ள எத்தனை மாநிலங்களில் போய் விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியல? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. நீ ஏன் பைபிளை வாசிக்கிற? உங்ககிட்ட யாரும் கேட்க போறதே இல்லை. நீ ஏன் இப்போ சத்தம் போட்டு பாடி ஆராதிக்கிற? நீ ஏன் ஊழியம் பண்ற? ஒருத்தரும் கேட்க போறதில்லை. பிரதர், இவ்வளவு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு ரத்தம் வேற நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு. வசனம் அதை தான் சொல்லுது. அன்றைக்கு பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே தப்பி போகாமல் இருக்க, இன்னைக்கு வானத்திலிருந்து பேசுகிற அவருக்கு நம்ம செவி கொடுக்காம போனா எப்படி தப்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார, இதை மறந்துடாதீங்க. ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர். உண்மைதான், நம் தேவன் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறாரே. வசனம் அப்படிதான் முடியுது. ஆமென். ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அப்படியே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர், அதே வேளையில் அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். இந்த பட்சிக்கிற அக்னிக்கு முன்னால் சீனாய் மலை முழுவதுமே புகைக்கடாய் இருந்தது. மோசே சொன்னா, ஐயோ எனக்கே பயமா இருக்குது. ஜனங்க சொன்னாங்க, மோசே தேவன் பேச வேண்டாயா, அவர்கிட்ட என்னன்னு கேட்டு நீயாவது பேசு. இந்த காட்சியை கண்டு நாங்கள் பயந்து நடுங்குகிறோம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரே ஒரு முறை இந்த வார்த்தையின் வாசஸ்தலத்துக்கு தேவன் அந்த மகிமை காட்டினார்னா இவ்வளோ நல்லா இருக்கும். பாஸ்டருங்க வேலையெல்லாம் மிச்சமாயிரும் தெரியுமா? மிச்சம், உண்மையாக சொல்கிறேன், சிரிக்கிற சொல்ல, என் வேலை அவ்வளோ மிச்சமாயிரும். இந்த தேவன் ஒரே ஒரு முறை தமது மகிமை விளங்க பண்ணுவாராக. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நான் சொன்னல, சபைக்குள்ளே வர்றது இவ்வளோ பாக்கியம், இவ்வளோ பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே.
இவ்வளவு பெரிய பாக்கியம். பேதுரு எழுதும் பொழுதுதான் எழுதுறார், 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்கள் அந்தகாரத்து இருந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். பாக்கியம் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற பாக்கியம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நல்லா துதிங்க ஆண்டவரை. எனக்கு அதை தந்தீர இதை தந்தீர அதெல்லாம் ஓரம் வைங்க. எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நீர் நீதிமானா மாத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நெருங்கி செல்றதுக்கான அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீரே, அதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்லா ஆராதிங்க, பயபக்தியாய் அவரை ஆராதிங்க. மறுபடியும் சொல்றேன், பட்சிக்கிற அக்னிக்கு முன்னால நம்ம நிக்கிறோம். பட்சிக்கிற அக்னி பயம் காட்டுறதுக்கு சொல்லல, அவருடைய உண்மையான தன்மை அதுதான். அந்த அக்னி நம்ம பட்சியாமல் இருக்கும்படி கிருபன் ஒண்ணு அதுக்கு முன்னால் அப்படி வந்து நிக்குது. அந்த கிருபன் ஒண்ணு வந்து நிக்குது. அந்த கிருபன் ஒரு ஃபில்டர் அங்க இருக்கிறதுனால தான் பாருங்க, அதை நம்ம ருசிக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் நினைக்கிறேன். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஹை டென்ஷன் வயர்ல இருந்து வர்ற பவர் ஒரு சின்ன கன்வெர்ட்டர் போட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அதனுடைய பவருடைய மேன்மை தெரியல நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இறங்கட்டும். வாழ்க்கை முழுசும் ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். I beg you, I beg you, I beg you. பவுல் அந்த வார்த்தை சொல்லுவார்னா, ஊழியக்காரனான அந்த வார்த்தை சொல்ல, I beg you. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். எல்லாரும் ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் கையை வைத்துவோம். சரண்டர். சமீபத்தில் ஒரு பிரதர் அவர் பேசின ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, சினிமா பார்க்கறதுல என்னங்க தப்பு? அவர் கிறிஸ்தவ சகோதரர். சினிமா பார்க்கறதுல என்ன தப்பு? எங்க பாஸ்டரே ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு தான் வச்சிருக்கிறாரு. சினிமா பார்க்கறது என்ன தப்பு? நம்ம திடீர்னு இதை சொல்லணும்னு தோணுது. சினிமா பார்க்கறதுல என்ன தப்பு? எட்வர்ட் ஜோனதன்ற தேவ மனுஷன் இருந்தாரு. அவரு ஒரு நாளைக்கு குறைந்தது 20 நிமிஷங்கள் பரலோகத்தை குறிச்சே தியானிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனாராம். 20 நிமிஷங்கள், குறைஞ்சது 20 நிமிஷங்கள் டெய்லி. பரலோகம் எவ்வளவு மேன்மையானது! தேவன், ஆட்டுக்குட்டியானவர், பரிசுத்தவான்கள், அங்க தேவ தூதர்கள், இதை தியானிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் குறைஞ்சது ஒதுக்குவாராம். இப்ப அந்த ஜோனதன் எட்வர்ட்ட போயிட்டு சினிமா பார்க்கறது தப்பான்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, உனக்கு எதனா அறிவு இருக்குதா? அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? நான் பரலோகத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் பரலோகத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன். இங்க இன்னும் சினிமா பார்க்குற விசுவாசிங்க உண்டு. உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நீ கர்த்தர் உங்களோட இடைப்படட்டும், விட்டுருங்க அதெல்லாம். சினிமா பார்க்குற தப்பா சரியான்றது பின்னால டிஸ்கஷன் வச்சுக்கலாம். முதல்ல அந்த டிஸ்கஷனுக்கு நீங்க வர்றதே சினிமா மேல உள்ள இச்சையை தான் உங்களுக்கு காட்டுது. நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேளுங்க. என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா ஜபத்துல உட்கார்ந்து, நான் சினிமா பார்க்கறது சரியா ஆவியானவரே? அதை நான் அடிக்கடி சொல்லுவோம்ல, ரிமோட்டை கையில் எடுத்துக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் என் பக்கத்துல வந்து உட்காருங்க, நம்ம 2 பேரும் சினிமா பார்ப்போம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க பாத்துக்கங்க. நீங்க பாத்துங்க, தாராளமா பாருங்க. நீங்களும் நானும் வசனம் சொல்லுது, கைவேலை இல்லாத வீடு ஒன்று அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களோட நகரம் ஒன்று இருக்குது. பவுல் எழுதுறார், நீங்கள் கிறிஸ்துவனோட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீச்சிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள்னு போட்டிருக்குது. மேலானதை தேடனா அப்புறம் எப்படிங்க கீழானதுக்கு நேரம் இருக்கும்? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க.
தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உதவி செய்யட்டும். அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னைக்கு எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டு வாங்க. இந்த பாக்கியத்தெல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிறுத்துங்க. காலையில் எழும்பி ஒரு 5 நிமிஷம் அவருடைய சிலுவையை, ரத்தத்தை, அதனால உண்டாகிற பாக்கியத்தை கொஞ்சம் தியானிங்க. வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் மேல போகும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே அசைபாடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஐயா. முழங்கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் உம்மை போற்றிடும். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் உம்மை போற்றிடும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் ஆண்டவர். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் உம்மை போற்றிடும். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் உம்மை போற்றிடும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் ஆண்டவர். ஆராதனை, 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 ஆராதனை. எங்கள் கிரீடங்களை உமக்கு முன் நாங்கள் வைத்திட்டோம், பணிந்திட்டோம். எங்கள் கிரீடங்களை உமக்கு முன் நாங்கள் வைத்திட்டோம், பணிந்திட்டோம். இயேசுவே, இயேசுவே, மகிமை உமக்கே தந்திட்டோம். இயேசுவே, இயேசுவே, மகிமை உமக்கே தந்திட்டோம். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்க பூமிக்குரிய நன்மைக்கே இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி பழகிட்டீங்க. இன்றைக்கு அந்த பரம எருசலேமுக்காக நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சீயோன் மலைக்காக ஆண்டவருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த தேவ தூதர்களுடைய ஐக்கியத்திற்காக நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதற் பேரானவருடைய சங்கமாகிய சபைக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல நீதிமான்களுடைய ஆவிகளுடைய சங்கமத்திற்காக எல்லாரும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மாத்திரமல்ல, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்காக நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர், எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் ஐயா. உடைய கிருபையின் தயவு எங்களை தாங்கட்டும். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஐயா, நடத்துங்க, ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த பாக்கியத்தை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக வாழ உதவி செய். வேதம் சொல்லுகிறதே, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு ஆண்டவரை உமக்குள் தேறினவர்களாக மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக அது நிமித்தம் பிதா மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாற உதவி செய்யும். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நினைக்கிறோம், உம்முடைய பலன் அவர்களை நிரப்பட்டும். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை, மரண கட்டுகளை நாங்கள் உடைக்கிறோம். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்யும் உயர்ந்தரும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஊரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும் எல்லா கிருபையிலும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.